ஜான்வரி 22. ஸோ இந்த ஜான்வரி 22 பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் டேங்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ சோகங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தள்ளி வச்சு உங்களுக்கு கிடைச்சக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பாசிட்டிவாக வாழணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் போல்கா டாட் டே அப்படிங்கிறாங்க. நேஷனல் போல்கா டாட் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ட்ரெஸ்ஸு. இந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதில் புள்ளி புள்ளியாக இருக்கும். அதுமாதிரி ஜென்ஸும் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதில் புள்ளி புள்ளி ரவுண்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மினி மவுஸ் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் கேரக்டரை இன்ஸ்பயர் ஆகி இந்த ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணாங்களா. ஸோ இந்த நாள் வந்து இந்த ஃபேஷன் டிசைன் பண்ணுறவங்க, இந்த மாடலிங் பண்ணுறவங்க, ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த 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 மாதிரினா இந்த போல்கா டாட் அந்த மாடலில் பல விதமான ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அவங்க மாடலிங் வந்து பண்ணுவாங்களா. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஒரு நாளாக தான் வந்து நேஷனல் போல்கா டாட் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் பிளெண்டி ப்ரௌனி டேங்கிறாங்க. ஸோ ப்ரௌனி அப்படிங்கிற அந்த 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 கேக் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ப்ரௌனி டேயை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த ஜான்வரி 22 இருக்குது. ஸோ இந்த ஜான்வரி 22 உங்களுக்கு வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நாள் இந்த ஜான்வரி 22 இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாள் இருக்கும். உங்களுக்கு பிறந்தநாள் இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ.